இந்தியாவுக்கு F-35 விமானங்களை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா சில முயற்சிகளை பண்ணாங்க. ஆனால் இந்தியா அந்த விமானத்தில் சில மாற்றங்களை பண்ணணும்னு முயற்சிக்கிறப்போ அமெரிக்காவோட உதவி இல்லாமல் இல்லை அமெரிக்காவோட அப்ரூவல் இல்லாமல் அதை பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த F-35ன்னு சொல்லப்படுறது உலகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டாக இருந்தாலும் அதை நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளால் பயன்படுத்த முடியாது. எப்போ பார்த்தாலும் அமெரிக்கா கிட்ட போய் கையேந்தி நிற்கணும். உண்மையை சொல்லணும்னா கையேந்தி நிற்கணும். நம்ம அதை யாருக்கு எதிராக பயன்படுத்தணும், எந்த விதத்தில் பயன்படுத்தணும், எப்பெல்லாம் பயன்படுத்தணும், எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு விமானத்துக்கு ஓனர் வாங்கினதுக்கப்புறம் அது நமக்கு தான். ஆனால் நமக்கு அவங்க ரூல்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த விமானங்களை ரிஜெக்ட் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தோன்னா அதில் ஒரு ட்விஸ்ட். F-35 இந்தியாவோட வான்பரப்பில் கூடிய சீக்கிரத்தில் பறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. J-35 விமானங்களை எப்போ சீனா பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சிகள் பண்ணுறாங்களோ அப்போ கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக F-35 இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்போ ஒரு செய்தியானது வெளியில் வந்திருக்கு. ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தியை பார்க்குறப்போ J-35 பாகிஸ்தானுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் கொடுக்கப்படாதுன்னு டிப்ளமேட் போன்ற செய்தி ஊடகங்களில் செய்தியை வெளியிட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்தில் எது உண்மை? ஒருவேளை அப்படி நடக்கிற மாதிரி இருந்துச்சா இதுக்கான பாசிபிள் சினாரியோஸ் என்னன்றதை இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அக்கே தம்புஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஒரு பக்கம் F-35, ஒரு பக்கம் J-35. பேரில் இந்த எஃப்ஐயும் ஜேயும் எடுத்துட்டோன்னா மற்றபடி இது ரெண்டுத்துக்கும் வேறு வித்தியாசமே இருக்காது. கண்ணை மூடிட்டு திடீர்னு திறந்துட்டு பேரை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே F-35யோட ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன் இல்லை F-35யோட ஒரு குளோனிங் மாதிரி தான் இந்த J-35 ஆனது இருக்கும். ஆனால் ஜோக்ஸ் அபார்ட், சீனா இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை 3 இலக்கங்களில் டெப்ளாய் பண்ணி நிறுத்திட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இன்னமும் ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் கூட கிடையாது. ஸோ இதை நம்ம ரொம்ப 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 சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பிரச்சனை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்தால் பரவாயில்ல, அதை நம்ம மிகப்பெரிய ஒரு போட்டியை எடுத்துக்கலாம். அப்படி இருக்கப்போ இந்தியாவும் அந்த ஸ்டெல்த் ரேஸில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு சீனா நேரடியாக வரணும்னு சொல்லக்கூடிய அவசியம் இந்த ஒரு ஸ்டெல்த் பேட்டிலில் கிடையாது. பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸ் கொடுத்து பாகிஸ்தானை வெப்பனைஸ் பண்ணால் பாகிஸ்தான் இந்தியாவை பிஸியாக வச்சுப்பாங்க. ஸோ இந்த வெஸ்டர்ன் பார்டர் எந்த அளவுக்கு பிரச்சனைக்கு உள்ளாகுதோ அந்த அளவுக்கு ஈஸ்டர்ன் பார்டரின் மீது, சீனாவுக்கு வெஸ்டர்ன் பார்டர், நமக்கு ஈஸ்டர்ன் பார்டர், அது மேலே இருக்கக்கூடிய டென்ஷன், அதன் மேலே இருக்கக்கூடிய கவனம் சீனாவுக்கு ரொம்ப 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 மினிமலாக இருக்கும். ஸோ பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸை கொடுத்தா சீனா நிம்மதியாக இருக்கலாம். இந்த ஒரு லாஜிக் தான். சரி, இப்போ J-35 எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது? 2025 பாகிஸ்தான் ரொம்ப முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா J-35 வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ், அந்த J-35க்கான ட்ரைனிங் சென்டர்ஸை பாகிஸ்தானில் உருவாக்குறதுன்னு ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தத்தின் படி பார்த்தோன்னா அடுத்த 8 to 9 ஆண்டுகளுக்குள்ள J-35 விமானங்களில் குறிப்பிட்ட வகையான எண்ணிக்கை இந்த பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த டிப்ளமேட் போன்ற செய்தி ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா J-35 பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுல சீனா ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிருக்காங்க. என்னப்பா அப்போ பாகிஸ்தானுக்கு J-35 வரதான்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. முதல்ல இவங்க ஏன் பின்வாங்கி இருக்காங்க, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள் என்ன? உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் இது எப்படி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தானை சீனா நம்பலை, பாகிஸ்தான் கிட்ட ஸ்டெல்த் டெக்னாலஜியை கொடுக்கறதுக்கு சீனா விரும்பலன்ற மாதிரி செய்தியை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எதிரியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அப்படி எதிரியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாதுன்றதுல இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி முதல் இடத்துல இப்போ இருக்குன்றதே சொல்லலாம். பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸ் இந்த J-35 போன்ற ஒரு அட்வான்ஸ்டு வெப்பனை கொடுக்காததுக்கான காரணம் என்ன? முதல் காரணம், இப்போதைக்கு ஸ்டெல்த் பாகிஸ்தானுக்கு தேவையில்லை. நினச்சி பாருங்க, இந்தியாவோட பரம எதிரி பாகிஸ்தான், பாகிஸ்தானோட பரம எதிரி இந்தியா. அப்போது சம்மந்தமே இல்லாமல் ஆப்போசிஷன் பார்ட்டி ஒருத்தவங்க கிட்ட அந்த ஒரு வெப்பன் சிஸ்டமே இல்லை. ஆனால் உலகத்தோட ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய J-35 கொண்டு போய் பாகிஸ்தான் கிட்ட கொடுத்தோம்னா அது ஒரு இம்பேலன்ஸை உருவாக்கிடும். தேவை இல்லாமல் ஆசிய கண்டத்தில் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு ஜெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு தேவை அற்ற ஒரு நாடுக்கு, இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை, ஃபியூச்சரில் வேணால் தேவைப்படும், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் கொடுக்குறப்போ இந்த பவர் இம்பேலன்ஸ் அதிகமாக உருவாகிறதுக்காக சான்ஸ் இருக்குது. அப்படி உருவாச்சுன்னா அமெரிக்கா உள்ளே நுழையிறதுக்கு இல்லை ரஷ்யா உள்ளே வரதுக்கு. ஏன்னா இப்போ இந்த 2 நாடுகளும் இந்தியா ஓகே சொன்னால் எப்போ வேணால் ஃபைட்டர் ஜெட்ஸை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது தேவையில்லாத ஒரு எஸ்கலேஷனை நம்மளே பண்ணிடுவோம்னு சொல்லி அந்த ஒரு யோசனையில் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை இப்போதைக்கு கொடுக்கறதுக்கான விருப்பம் இல்லாமல் இருக்கிறதா அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா பவர் இம்பேலன்ஸ் எந்த அளவுக்கு சீனானால இந்த இடத்துல யோசிக்கப்படுதோ அதே மாதிரி டெக்னாலஜி மற்ற கைகளுக்கு போகிறது. இப்போது உதாரணத்துக்கு இன்னும் சொல்லணும்னா ரொம்ப ஒரு முக்கியமான அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம் HQ-9 போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் ஆப்ரேஷன் சிந்து டைமில் ரொம்ப பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாச்சு. இன்கேஸ்
பாகிஸ்தானுக்கு இந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டை கொடுக்குறோன்னு வைங்க, அந்த பாகிஸ்தான் இதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்களான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. வீம்புக்குன்னு எல்லையோரத்தில் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை பறக்க விடுறப்போ, இல்லை இங்கே பார்த்தீங்களா எங்ககிட்ட ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் இருக்குன்னு அதை பெரிய அளவு அவங்க காமிக்கிறப்போ அந்த விமானத்தை பற்றின சில தகவல்கள் இந்தியாவோட ரேடார்களில் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையில்லாத இந்த ஒரு அன்ரிஸ்க் ஜோனில், ஒரு ரிஸ்கே இல்லாத ஒரு இடத்துல இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை கொடுத்து அந்த பிரச்சனையை அதிகமாக்க வேணாம்னு சொல்கிறதும் இதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியா ஏஎம்சிஏ ரேஸில் மேலே வரப்போ ஒரு ப்ரோட்டோடைப்பை உருவாக்கிட்டாங்கப்பா, இல்லை இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் அவங்க கிட்ட விமானம் அவங்களோட வான்பரப்பில் பறக்கும்பா, அப்படி ஒரு நிலைமை வர வரைக்கும் இந்த J-35 விமானங்களானது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படாதுன்றது இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. சரி, இந்த J-35க்கு F-35க்கு என்ன சம்மந்தம்? ஏன்னா இவங்க கொடுக்குறாங்க, கொடுக்கல, இந்தியா வந்து மற்ற நாடுகளை எதிர்பார்த்து இருக்க முடியாது. ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட் உருவாயிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு முன்னாடி இடைப்பட்ட அந்த காலத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டை வாங்கி ஆகணும். ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் காலகட்டத்திலேயே ஸ்டெல்த் டெக்னாலஜியோட தேவை என்னன்றதை 2 நாடுகளுமே உணர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கப்போ F-35 வாங்குறதுனால நமக்கு என்ன பிரச்சனை? இதை வந்து ஒரு விஷயத்தை நான் முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, முதல்ல அமெரிக்காவுக்கு F-35 கொடுக்குறான்னு சொன்னாங்களா? அமெரிக்கா சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் எதற்காக வந்து இப்படி காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு சில கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. அண்ட் மற்ற வீடியோஸை பார்க்குறப்போ யூடியூப்பில் வந்து இந்த F-35 ஃபார் இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டாப்பிக்கில் இருக்க வீடியோஸை பார்க்குறப்போ அமெரிக்காலாம் இந்த விமானத்தை கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி அந்த ஒரு மோட்டிவ் இல்லை கமெண்ட், சரி ஓகே, அந்த ஒரு டோனில் வந்து சில நபர்கள் பேசுகிறத என்னால் கவனிக்க முடியுது. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தோன்னா 2025 பிப்ரவரி மாதம் ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதை ஒயிட் ஹவுஸ் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அவங்களோட அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அஃபிஷியல் செய்தி குறிப்பு. இதில் 3வது பேராவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் எல்லோ கலரில், அந்த இடத்த பாருங்கள். 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸை இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்புகளை பற்றி அமெரிக்கா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் அண்டர்சி எக்யூப்மெண்ட்ஸ், கடலுக்கு அடியில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை பற்றியும் வெப்பன்ஸை பற்றியும் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்கா இந்த இடத்துல இந்தியாவுக்கு வெப்பன்ஸை கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை ஆல்ரெடி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முடிவெடுக்க வேண்டியது யாருன்னு பார்த்தோன்னா இந்தியா தான். இப்போ நமக்கு வந்து கை மேலே 2 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ரேஷனல் ஸ்டெல்த் ஜெட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 2 இருக்குது. ஒன்று SU-57, இன்னொன்று பார்த்தோன்னா F-35. SU-57 ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா கிட்ட நெருங்க மாட்டாங்கன்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஏஎம்சியை தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. அப்போ F-35 விட்டால் வேறு சான்ஸ் கிடையாது. டெக்னாலஜிக்கலி பார்த்தோன்னா F-35 ரொம்ப ஒரு சுப்பீரியரான ஒரு ஜெட். ஆனால் அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. முதல் பிரச்சனை என்னென்னா அதோட இன்ஜின் எக்ஸாஸ்ட், அதில் வெளிப்படக்கூடிய அதிகப்படியான வெப்பம் அண்ட் அதோட ஸ்டெல்த் பேனல்ஸ் வந்து அது சூப்பர் க்ரூஸ் ஆகிறப்போ சத்தத்தோட வேகத்தோட அந்த சவுண்ட் பேரியர் அது உடைக்கிறப்போ ஸ்டெல்த் பேனல்ஸ் வந்து உறிஞ்சு விழறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரொம்ப ஸ்டாமி வெதரில், ரொம்ப வந்து ஒரு ரஃப்பான ஸ்கையில் அதை நம்ம பயன்படுத்தினா அதோட ஸ்டெல்த் ஃபியூச்சர் அது இழக்கும்ன்றது தான் இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாகவே வெளியில் இருக்குது. அட்வான்டேஜ்ன்றது அதோட ஸ்டெல்த், அதோட டேட்டா லிங்க், அதோட சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன், இது எல்லாமே டெக்னாலஜிக்கலி பார்த்தோன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபைட்டர் ஜெட், அதில் எந்த விதமான மாற்று கருத்து வேண்டாம். ஆனால் நம்மளோட நாட்டில் அது செயல்படணுன்றப்போ அதில் இன்னும் சிக்கல்கள் உருவாகும். இப்போ இந்தியாவோட பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தோன்னு வைங்க, இன்னும் நம்ம பயன்படுத்தக்கூடிய 69% அதிகமான ஹார்ட்வேர்ஸ் ரஷ்யன் ஹார்ட்வேர்ஸ். ரேடார்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி பொருட்கள் நம்ம ரஷ்யாவோட தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு வந்தனா நம்மளோட எவெக்ஸ் போர் விமானங்கள், நம்மளோட S-400, நம்மளோட Su-30 MKI, நம்மளோட ரஃபேல், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிராஜ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜாகுவார் ஃபைட்டர் ஜெட், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேஜாஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கப்பல்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோடையும் அது ஒரு கம்யூனிகேஷனை உருவாக்கணும். இந்த கம்யூனிகேஷனுக்கு அதோட சோர்ஸ் கோட் நமக்கு தேவை. அதாவது நம்ம இண்டிஜினஸ் மிசைல் ஆஸ்த்ரா, ருத்ரம், ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன், பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகளை பொறுத்தோம்னா அதோட சோர்ஸ் கோட் நமக்கு வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிகேஷனை உருவாக்குறதுக்கு அது டேட்டா லிங்கோட கோடு நமக்கு வேணும். ஆனால் இதெல்லாம் அமெரிக்கா கொடுப்பாங்களான்னு பார்த்தோன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அவங்க சொல்லக்கூடிய வெப்பன்ஸை தவிர்த்து அதுலேருந்து நம்மளால் வேறு எதையுமே லான்ச் பண்ண முடியாது. இந்த F-35 சொல்லப்படுறது முக்கியமாக அதோட ஆயுதங்களை இன்டர்னல் வெப்பன்ஸ் பேல தான் கொண்டு போகும். ஸ்டெல்த் மோடில் ஆப்ரேட் ஆகுனா இன்டர்னல் வெப்பன்ஸ் பேல தான் அதோட ஆயுதங்களை கொண்டு போகணும். ஸோ நம்மளோட ஆயுதங்களை இவங்களை நம்பி நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. இதற்குன்னு தனியாக ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து அதற்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து அந்த வெப்பன்ஸை உருவாக்கினா மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ F-35 அவங்க கொடுக்குறாங்கன்னு முடிவு பண்ணாலும் அந்த விமானத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை, அந்த விமானத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேரம், அதற்காக நம்ம இழக்கக்கூடிய அந்த சில ஆயுதங்கள் இல்லை நம்மளோட நேரம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாலும் இந்தியா இந்த விமானங்களை கன்சிடர் பண்ணுவாங்களான்றது ரொம்ப பெரிய ஒரு கொஷின் மார்க் தான். ஆனால் அது கம்ப்ளீட்டாக நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு சூழல் உருவாகும். எப்போனா
வேறு வழியே இல்லை. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனா நம்ம நாடு வந்து அழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்கிற ஒரு சினாரியோ உருவாகும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மேபி இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை இந்தியா கன்சிடர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி பார்த்தாலும் மற்ற நாடுகள் கிட்ட போவாங்களே தவிர இந்த F-35 இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்களான்றது ரொம்ப டவுட் தான். காரணம், ஒரு அன்ரிலையபிள் பார்ட்னரை நம்பி ஒரு எமர்ஜென்சி டைமில், ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம களமிறங்குறதுன்றது கிட்டத்தட்ட முடியை கட்டி மழை எடுக்கிற கதை தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி நிலமையில் பார்த்தோன்னா J-35 சைனா பாகிஸ்தான் கிட்ட இருந்து பின்னாடி கொண்டு போகிறதுக்கும் F-35 இந்தியா கிட்ட இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ரீசன் ஒன்று தான், வெப்பன்ஸ் மார்க்கெட். வெளியில் வேணால் எல்லாம் எதிரிகளாக தெரிவாங்க, ஆனால் இந்தியா மார்க்கெட்டை நான் பிடிச்சிக்கிறேன், பாகிஸ்தானோட மார்க்கெட்டை நீ வச்சுக்கோ. என்ன, பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸையும் நீயும் கொடுத்து பணத்தையும் நீயே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு அப்படி இல்லை. நான் வெப்பன்ஸை கொடுக்குறேன்னு சொன்னால் போதும், பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய நிலம் அந்த மாதிரி. அப்படியே அதே மீறி அவங்க வெப்பன்ஸ் வாங்க மாட்டேன்னா அந்த பார்டரில் நீ கொஞ்சம் பிரச்சனையை பண்ணு, இந்த வெப்பன்ஸை நான் வித்துறேன்னு சொல்லி எல்லாமே கூட்டு கலவாடிங்க தான். அப்படி இருக்கப்போ இவங்க எந்த ஒரு எல்லைக்கு வேணாலும் போவாங்க. ஸோ என்னோட பதில் என்னென்னா, நீங்கள் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்குறது தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. ஆனால் அதை எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ வாங்கிடுங்க. அப்படி இல்லையா, எவ்வளவு சீக்கிரம் AMCA ப்ராஜெக்டை உள்ளே கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்துருங்க. நம்ம நாட்டில் வந்து திறமைக்கு பஞ்சம் கிடையாது, ஆனால் அந்த திறமைக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்துக்கு தான் பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்குன்றப்போ நம்மளால் நம்ம நாட்டுக்கு தேவையான ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்க முடியும். என்ன, சில கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் வெளிநாடுகள்லேருந்து தேவைப்படலாம். அதை நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி கூட இந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குங்கன்றது மட்டும்தான் என்னோட ஒரு கோரிக்கை, இல்லை என்னோட ஒரு ஆதங்கம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் எனக்கு தோணுது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். AMCA அத்தியாவசியம், F-35 ஆடம்பரம், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்தியாவோட ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டராவோ வேண்டாம் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கீங்க, முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுவீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களோட பதில் என்னவா இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்களுக்கு விடுது உங்கள் எல்லாருக்கே.